அருமையான கூட்டம். இது சித்திரை மாதமா இல்ல புரட்டாசியாடா? ஐயாச்சி 33 தொடர்ந்து மழை பெய்யுது. யாரோ விட்டுட்டு போயிட்டேன் தூக்கத்துல. இந்த மேல கொடை ஒடிச்சு நின்றானே, யாரு வெட்டவில்லையோ, அங்கிட்டு சாஞ்சிட்டாங்களா? இந்த கோயில்ல இருந்த ஆளுகளையும் காண, இது புது டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். மில்லு வேலை மாதிரி சுட்டு மாறி வந்திருக்கிய. இங்கே வாரு 2 பேர்த்த பூச்சி மருந்து கம்பையில வேலை பார்த்தேன். என் நாடகம் இந்த மலையில வடக்கதலை வச்சு படுக்காதீடா, வாரிட்டு போயிடும். பேஞ்ச மழை ஒரு 8 மணிக்கெல்லாம் பேஞ்சிருச்சுன்னா ஒரு முடிவுக்கு வந்துருப்பான். எவனோ பொம்பளைகிட்ட பேசினேன் செல்லுல, அது தெரியுது, கிக்கிரி கிக்கிரின்னு அடிக்குது. அது எவன் தெரியல, செருப்பிட்டு அடிச்சிருவேன். இந்த 4 இடத்தை சிக்னல் காமிக்குது. அங்கிட்டு யாரு பச்சை பண்ணியே, நீ அந்த வேலைக்கு சரிவிட்ட. வந்தார் ஒரு சாமியார். பரவாயில்ல, ஏட்டையாவை காணாம நினைச்சேன். எங்கேயா இருந்தியா? ஐயா ஏட்டையாவோ, ஐயாவோ எங்கே ஓனிய? அங்கே உட்காருங்க, உங்களை பார்த்தானா ஓடியானே. இங்கே தான் எனக்கு உசுறு. அவரும் அவர் வண்டி சாவியை காணாமா? இல்லை, மேலிடத்துக்கு போன அடிக்கிறார். மலையிலையும் இங்கே போட்டு கொள்றாங்க, இங்கே மேலே எப்பயா போடுற. வந்தார் ஒரு சாமியார். அவர் சாமியாரா இல்ல சாமியாரா? அந்த தம்பி நாடக சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி முக்காடு போறிய. காலையில மாடு தாவல உளுந்த வடக்கி பிரயத்திங்க விட்டுருவேன். எவன்டா நக்கராக்கா நக்கராக்கான்னு உங்களுக்கு போன் வருதா? போன் வந்தா கட் பண்ணி விடுங்க. வந்த சாமியார் அருமையா பாடினார். ஆனா ஆளே இல்லாத இடத்துக்கு 60 வாட்டு பாடியே. உன்னையெல்லாம் இலங்கை கடையில் விட்டா கூட பாடிக்கிட்டே இருப்ப. நட்டை பிடிச்சி தட்டுக்கிட்டு என் கம்பெனி உனக்கு தேவைடி. நாரத சூப்பர். நாரதில் வர மாதிரி. ஏன்னா ஒரு காலத்தில் அவரை பார்க்க, முருகா என்னப்பா தீப்பந்தமெல்லாம் பொருதி வருவாங்க. அப்படித்தான் ஒரு ஊருக்கு தீப்பந்தம் பொருதி வந்து வைக்கப்படப்பில் வச்சு விட்டாங்க. அப்புறம் அந்த ஆளை போட்டு ரிவல் சைடி அடிச்சு அப்படிலாம் வண்டி ஏற்றி வருவாங்க. உள்ள பவுர் பண்ண முடியாது. அவர் கொட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு வருவாங்க. அப்பெல்லாம் செல்லு கிடையாதுல்ல, பூரா பேர் அப்படியே அந்த அச்சு பேப்பரை கொண்டு வந்து ஒட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. செல்ஃபி இல்லையில. அப்ப என்ன வச்சு நானா வெளியே வந்தா என்னெல்லாம் உள்ள ஓடான்றாங்க. அப்ப அவர் வெளியே வந்து வீண் இல்லாமல் நின்றாச்சுன்னா பேசுவாங்க. அப்பெல்லாம் இல்லை, பிறக்கலை. ஐயா அந்த இந்த வெடி விடுறே இல்லையா, அந்த ஸ்டாண்டுக்கு ஓட விட முடியுமா? இவங்க 2 பேரும் தூக்கிட்டு ஓடட்டும். ஆனா என் மயம் முதுகுல 12 அணிவுண்டை தாங்குவேன். வந்த நாரதரு பிரியாணி பத்தலையா? பிரியாணி பத்தலையா? நாட்டில் ஐயரை பிரியாணி வாங்கிட்டு வந்து திங்க விட்ட ஒரே ஆள் நம்ம தான்டா. ஐயர் போய் வாங்கிட்டு வர்றாரு. நல்லா இருக்கணும் ஸ்ரீதர் ஐயர், அலங்காநல்லூரில் நீங்கள் நல்லா இருக்கணும். ஆனால் அதில் வைக்கிறங்க யாருங்க, அதில் வைக்கிறதா இருக்கு. உண்மையிலே இந்த வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரம் தூக்கம் வந்துச்சுன்னா வரக்காப்பி போட்டு குடிச்சிருக்கீங்க தான். அது அவங்க வீடு இல்லையா? அவங்க வீடு இல்லையா? இது ஓசிதானா? நீங்கள் நல்லா இருக்கணும் தாய். உங்களுக்காக அடுத்த வருஷம் 1000 கன்று பானை எடுக்க முடியாட்டாலும் 650 கன்று பானை எடுக்கிறேன். இந்த மைக்கு எதுக்கு வச்சு யாரு? நாரதனா? அப்போ உன்னை காலி பண்ணிடுறேன். சண்டை வலுவா போட போறாங்க. நாரதருக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். பெரும்பாலும் நான் கேள்வி வைக்க மாட்டேன். இன்னைக்கு ஏன் வைக்கிறேன்னா கிளைமேட் அப்படி மழைங்க. சூரசம்ஹாரம் நடந்தது திருச்செந்தூர்ல. திருச்செந்தூர்ல நடக்கும் போது, அந்த சூரசம்ஹாரம் நடக்கும் போது எத்தனை பேர் அங்க இருந்தாங்க? 1. கடல்ல வாழாத உயிரினம் 2 இருக்கு. அது என்னன்னு நீங்க சொல்லணும். கடல் தண்ணியில வாழாத
2 உயிரினம் இருக்கு. அந்த உயிரினம் கம்மாயில வாழும், கடல்ல வாழாது. இது 2 தெரிஞ்சுன்னா நீங்க வெளியே வரலாம், கதையை நடத்துவோம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா அதோட அங்கிட்டு இந்த முள்ளு வெட்டி கிடக்கு, அதை கூட எடுத்துட்டு போய் அங்கிட்டு கொதிக்க வச்சு ஏதாவது சட்டியை வச்சு குடிச்சு விட்டு மாடு தாமில் வெள்ளரி பிச்சு வச்சுட்டு போயிடு. ஏன்னா நான் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கேன். இன்னைக்கு பொறுமை மீறிடுச்சு. ஏன்னா அவர் என்னை ஆளா மதிக்கலை. வந்திருக்கிறது யாருன்னு கேட்டையே, அப்போ உனக்கு எவ்வளோ ரப்பு. சிரிப்பு தான் நல்ல பேரனா அவர் காட்டி கொடுத்து. அவர் சிரிக்க கூடாதுங்க, வாயில அடிங்க, காட்டி கொடுக்க கூடாது. உங்க 2 பேருக்கு இடம் கொடுத்தது நான் கெஞ்சி கதை வீட்டுக்காரங்க வர சொல்லி ஓசை வச்சு அடிக்க சொல்லியிருந்தேன். இடம் கொடுத்தது ஏற்கனவே இங்கிட்ட ஒரு 4 லேடிஸ் ஓசி வீட்டில் உட்காந்துட்டு போல கணப்பா. உங்க விட இருந்தா ஏதா அப்ப இல்லை இல்லையா? யார் இதில் ஓசி வீட்டில் உட்காந்துருக்கிறது? அந்த அவங்களா சேராட்டிருக்காங்க. இமிடியட்டா வீட்டுக்கு போங்க மேடம், ஏன்னா சண்டை வர போகுது. நாளைக்கு ஏதாவது சாட்சி சொல்லணும்னா டேஷன் நீங்கள் ஏறாட்டிருக்கோம். எனக்கு நாளைக்கு இப்போ சண்டை வர போகுது. தூக்கிட்டு வந்து அங்கே அடிப்பேன் திண்ணையில் டக்குன்னு. வாங்க சாமி. சாமியாரால திட்டத்தில் தண்ணி பிச்சை எடுப்போது விட்டு போயிட்டாங்க. தண்ணி பிச்சை எடுக்கிறாங்களா? கேள்வி கேட்டிருக்கேன். சாமி யாரா? சாமி ஆரா அப்படின்னீங்க. இந்த அகராதி தானே அறந்தாய பக்கம் உள்ள வச்சு அரைஞ்சேன். விஞ்ஞான பாதையில ஏறு, சுட்ட வேதாண்ட வட்டவணையில தேறு, அஞ்ஞான மார்க்கத்தில் கூறு, உனக்கு கண்டனுக்கும் ஆனந்த வழி கூறு, நீங்க பூவோட சேர்ந்த நாறு மனம் போல வரணும் ஐஸ் 100. சாமியாரால கறிக்கடையில் கூறு வரும். சாமியில பலவ சாமி உண்டு. எந்த சாமியை பார்த்திருக்கீங்க? எந்த சாமியை சொன்னா ஏத்துக்கிறீங்க? மூங்கில விழுந்திருந்தார் முக்கன் சாமி, முதிய கடவுள் போய் கொடுத்தார் 3 சாமி, தாமரை பொருட்கள் தனினார் சாமி, வாங்குல விளையாட்டன் வட்டு சாமி, வானவர் குதிரோ மற்றொரு சாமி, புதுநல துண்டன் போன நானா தோணன். அப்படிப்பட்ட சாமி நாங்க. போனா நானா தொண்டன். போனா நானா தோணா ஆஸ்பத்திரி மாத்திரை எழுதியிருப்பாங்க. அது அல்ல, ஈரேழு 14 உலகத்தை சுத்தக்கூடியவன். அதான் புதுநல தொண்டன். எவ்வளவு நேரத்தில் சுத்துவிய? ஈரேழு 14 உலகம். 14 உலகத்தை அப்படியே சுத்தி வச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க சுத்துவிய? நான் வந்தது சத்தியலோகத்துல வந்துட்டு இருக்கேயா. இப்ப தாய உள்ள டீ குடிச்சு டீயா? டீ குடிச்சு விட்டு பசிக்குது 2 வரிக்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த மளிகை கடையை அடைச்சு விட்டாங்க. சரி, மளிகை கடைக்கு முன்னாடி ஐயா கணத்துல கை வச்சு உட்காரக்கூடாதுயா, ஏற்கனவே கடை இங்கே புழு புழுன்னு இருக்கு. சீரட் அடிக்கிறீங்களாயா? அடிக்கூடாது. உள்ள பார்த்தேன் வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணு இருந்தா கொடு வசிக்குதுன்ட்டேன். அதுக்குள்ள 14 உலகம் சுத்தினேன். இதெல்லாம் கிரிமினல் தேவையில்லாது. அப்படி சுத்தக்கூடிய ஒரு கலகக்காரன் பேர் உண்டு. கடை அடைப்பா? கடை அடைப்பல்ல, கலகக்காரன். கால் வைத்தால் கலகம், நாள் கிடந்தா நன்மை. கால் வச்சா கலகம், அப்ப உடம்ப போட்டு உருண்டா தற்கொலையா? அது உங்களுடைய கடமை. கழிப்பு. நான் எப்படி உருட முடியும்? ஆரம்பத்தில் நாரதனுடைய கலக தீமை இருந்தாலும் கூட முடிவுலேயே நன்மை முடியும். உங்க ஊரு? ஊரு இன்னொரு வந்து மே உலகம். இதுக்கு மேல வேலை கணக்கு படிக்கிறது இல்லையா? உங்க ஊர் வேற, எங்க ஊர் வேற. எங்களுக்கு ஊர் கிடையாது, உலகம் தான். அது எங்க இருக்கு? மேல இருக்கு. மேல 7 இருக்கு, கீழே 7 இருக்கு. என்னையா போர் போடுற மாதிரி சொல்றேன்? அதான் எங்களுடைய உலகம். எந்த ஊர்னு கேட்டா அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, ராமேஸ்வரம், தொண்டின்னு சொல்லிட்டு போவேன். அது உங்க ஊர்ல மேல வடுத்தே மதுரை பூங்க. அதெல்லாம் விதலும் சுதலும் தராதயம் ராதலும் மகாதலம் சொல்லக்கூடிய உலகம் வேலு. ஐயா இப்ப சொன்னீங்களே லேயா, அது நீர் கட்டு சாப்பிடுறதா? அல்லையா, அது உலகம் பேர் உண்டு. பூர்லோகம், இவர்லோகம், சனலோகம், சுவர்லோகம், தபலோகம், மகாலோகம், சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துல இருந்து வந்திருக்க. சத்திய போட்டுக்கிட்டு சத்திய போட்டு இல்லையா, சத்தியலோகம். சத்தியலோகமா? ஆமாய்யா. ஓ, உங்க ஊர்ல என்ன வேலை ஆப்பிய? எங்களுக்கு வேலையே கிடையாது. தாய விளையாடுவியா? அல்ல, நாங்க எல்லா இடத்துக்கும் போய் சேரக்கூடியவங்க. நாங்க ஓ, பஸ்ல கொரியர் ஏற்றால் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிசர்வார்களை செஞ்சக்கூடியவங்க நாங்களாம். நீங்க? ஆமாய்யா. அப்ப வேலை பார்க்கறது கிடையாது? வேலை பார்க்கறது அல்ல. நான் என்ன கேள்வி கேட்டேன், அதை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க என்ன கேள்வி கேட்ட? கம்மாயில வாழு 2 உயிரினா அது கடல்ல வாழாது. ஓஹோ. ஓஹோ கிடையாது, எள்ளு. எள்ளு. விளங்காம இருக்கு. ஒரு இல்லையே சாமின்னு வாக்குறேன் முடலாட்டு. ஏன் உனக்கு இந்த புத்தி? கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. ஏன் சொல்றேன்? உண்மையில காரிய கதை. உயிரினங்களுக்குள்ளே வாழக்கூடியது 2 ஜீவன். அது வந்து கடல்ல வாழாது. என்ன அது?
பார்த்திருக்கீங்களா? டிவி சாருங்க. அது வாழவே வாழாது. மண் வளத்துல வாழும். வேற 2 சொன்னேன். 2 இன்னொன்னு நத்த குட்டி அப்படி முடிச்சுக்க. அது இங்க நண்டு, அங்கே நண்டு தான். ஆனா அங்க கடல்ல விளையக்கூடிய என்ன தெரியுமா? முத்துக்கள் விளையக்கூடியது அங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப கைதட்டு வாங்க. ஆ, கம்மாயில வாழ்றது கடல்ல 2 மட்டும் வாழாது. ஆமா. என்னன்னா ஒண்ணு ஐர கைதட்டலாம், இன்னொன்னு அரட்டால கைதட்டலாம், இன்னொன்னு தவளை கடல்ல வாழாது. இது வாழவே வாழாது. ஆனா இவர் சொன்னது ஒரு உண்மை இருக்கு. இது உண்மைதான். யாரே எந்த ஒரு நத்த வாழ்ந்துச்சு. நத்தா அது உங்கையா? நீர் நீர் குளத்துல கம்மாயில வாழும். கம்மாயில வாழக்கூடியது நத்தை, ஐர. கடல்ல வாழாது. இன்னொரு கேள்வி கேட்டேன். ஆ, சூரபத்மனை சூரசம்காரம். அதே சூரபத்மனை வதஞ்சது சூரசம்காரம். சூரசம்காரம். சூரசம்காரம் நடந்தது திருச்செந்தூர். உண்டுங்கிறது இல்ல, மிக இல்லைங்கிறது உண்டு. என் வடக்கு சொல்லிட்டு நக்கல் கொண்டு நம்ம அப்படி இல்லை, பண்ண மாட்டேன். வடக்கு சொல்றாரு. ஓஹோ. வதம் பண்ணது திருச்செந்தூரா இல்ல திருச்செந்தூர் பக்கத்துல உள்ள புவனேஸ்வரி நகரா? ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம். உண்மை 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 கிடையாது, பொய். மதம் செஞ்சது சூரபத்மனா திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர்லயே சென்ட்ரல் பிளேஸா ஆ, இல்ல புவனேஸ்வர் நகர், ராம் நகர், சென்ட்ரல் பிளேஸ் அல்ல, மொத்த வீடு பக்கத்து ஊர். என்ன ஊரு? நீங்க சொன்னீங்கல்ல இப்ப, அந்த ஊர் தான். அதே என்ன ஊரு? என்ட்ரன்ஸ் வந்திருக்காரு கொலூர் மணி. யாருப்பா? கொஞ்சம் பப்புனு என்ட்ரன்ஸ் வர்றாரு. இது யாரு? தம்பி, யூரியா கம்பெனி ஓனர். யூரியா கம்பெனி ஓனர். ஆடைய பார்த்தது இல்லையா? நல்ல மருந்துகளா விற்பீங்களா? சல்போட் இருக்குல்ல கம்பெனி. ஆமா. சல்போட் விவசாயத்துக்கு போடக்கூடிய உரங்கள். சல்போட்ட பையன். சல்போட்ட பையனா? ஆமா நல்ல பையனா இருக்காப்ல. தம்பி, எந்த ஊரியா நீ? இந்த எனக்கு ஊராங்கப்பா. எத்த தண்ணி சாமியார் போய் தம்பின்ற. தம்பி என்றால் தமிழ் அகராதியிலே ஆ, தர்மத்துக்கு பலரை இப்படித்தான் நம்பி, ஆ, அதான் தம்பி என்றான். தம்பி நம்பி, அண்ணன் தம்பி. எங்க ஐயா அவர் ஐயான்னா மதிப்புக்குரியன்னு பேர் உண்டு. போடாங்க முடியாது சாக. இந்த 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குங்க. வாய் பேச மாட்டியா? இங்க வா, நல்லா பேசு. வாய் பேசு. ஹலோ. ஹலோ. ஏன்னா அண்ணனோட தம்பிக்கு தான் பெருமை உண்டு. ஆமாங்க. முன்னால முளைக்கிற காதை விட என்ன வைக்கிறது? கொம்புக்கு தான் பெருமைன்னு சொன்னான். உண்மைதான். முன்னால பிறந்தது ராவணேஸ்வரன், ஆமா. பின்னால பிறந்தார் ராமன். இந்த பின்னால பிறந்த ராமன் என்ன செஞ்சாரு? முன்னால பிறந்த ராவணேஸ்வரன் கொண்டாரு. சரி. முன்னால பிறந்த சூரபதுமன், பின்னால பிறந்தது முருகன். சரி. இந்த பின்னால பிறந்த முருகன் என்ன செஞ்சாரு? முன்னால பிறந்த சூரபதுமனை கொண்டாரு. ஆ. முன்னால பிறந்த கம்சன், பின்னால பிறந்த கிருஷ்ணன். இந்த பின்னால பிறந்த கிருஷ்ணன் என்ன செஞ்சாரு? முன்னால பிறந்த கம்சனை கொண்டாரு. ஆமா. அதனால பின்னால பிறப்பவர்கள் பெருமை உண்டு. உண்டு. அதனால அண்ணனோட தம்பிக்கு தான் பெருமை உண்டு. அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படி சொல்லியிருக்காங்க. பாட சொல்லல. ஏதாவது கேள்வி கேளுங்க. என்ன வேணாலும் கேளுங்க, ஆ? சொல்லுவேன். ஏதாவது கேள்வி கேளுங்க. ஆமா. ஆமா. தென்னை மரத்துக்கு புருஷன் யாரு தெரியுமா? எது? எத்தனை மரங்கள் இருக்கு? இருக்குல்ல, பல மரங்கள்லாம் உண்டு. உண்டு, மரம் செடி கொடி அனைத்து இருக்குது. நிறைய இருக்கு. அது போல மரங்கள்ல தென்னை மரம், பனைமரம் இருக்கு. அறியாது. டேய், இது கடை இல்லடா, நாடகம்டா தம்பி. சரி சரி போ, 5 ரூபா சேர்த்து தரேன். 15 ரூபா தரேன். போ போ உள்ள வா, போ உள்ள. கடையாள எடுத்துக்கிட்டு இருக்க, உள்ள போடா தம்பி. உண்மையிலே வடிதுடா சூட்ட தாங்கிட்டு இந்த 15 ரூபா சம்பளத்துக்கு நீ பண்ற. இங்க வாங்க. உயிரினங்களே எத்தனை மரங்கள் இருக்கு. இந்த தென்னை மரம் பாத்திருக்கீங்களா? ஏன் தள்ளி தள்ளி வைக்கிற பிரேமா போட்டு. அந்த தென்னை மரத்துக்கு புருஷன் யாரு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இருக்காருல்ல. சரி என்ன ஏட்டியா? தென்னை மரத்துக்கு புருஷன் யார்? பனைமரத்துக்கு புரிஞ்சார். அல்ல, யாரு? பனைமரத்துக்கு புரிஞ்சார். பனைமரத்துக்கு புருஷன். நான் சொல்றேன் கேளுங்க. வாயு பகவான், வர்ண பகவான். தென்னை மரம், பனை மரம். அப்ப சரியா போச்சு, விடுவேன். சரி விடுங்க, அதே வாயு நான் வந்துடுறேன். கருவ மரத்துக்கு சித்தி யாரு? அது கை வச்சானா? விட மாட்டேன். தென்னை மரத்துக்கு புரிஞ்சு இருக்கும் போது கருவ மரத்துக்கு சித்தி இருக்காளா? கருவ மரத்துக்கு சித்தி யாருன்னா நாட்டுக்கருவை. நாட்டுக்கருவை. அந்த நாட்டுக்கருவை இல்லைன்னா உலகமே கிடையாது. அதுலதான் அடுப்பு கருவை உருவாக்கக்கூடியவர். அடுப்பு கருவை உருவாக்குறது அதுலதான். அது சாதா கருவுங்க. ஆமையா, நீங்க சொல்றது விவரமான கருவை.
விவரமான கருவை ஆமா. ஒரு எம்ஏ படிச்சிருக்குமா? யோ, அது உங்க பூலோகத்தில் இருக்கக்கூடிய கண்டு ஐயா. ஊழல்னு பேரு. பூலோகம். பூலோகம், பூலோகம். நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்றீங்க. கெட்டாது பேரு. ஆமா. நான் யார் தெரியுமா? யாரு? அந்த அழகிற குதிரையை பிடிச்சிக்கிட்டே வருவே. அவர் அல்ல. முட்டம் திறந்த முடிவன் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, கடிப்பிரியா கந்தா, கரகரமா சுந்தரம்பா, நாரத மகாமுனிவன் ஐயா. சாமி சாமி அடியே நான் தான். அறதாயிலியா இருக்காது. இல்ல இல்ல இல்லங்க ஏத்துதே கொலை போட்டுறேன். இல்ல அவர் சித்தப்பா நினைச்சிருக்கேன். நாரத மகாமுனிவன். நாரதா. ஆதரா ஆமையா. சாமி உங்களை பார்க்கணும்னா டோக்கன் போடணுமாம்ல. 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நீங்கதானா? அடே எங்க இருந்து வரீங்க? முத்தம் திறந்தவர். மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூரா? ஆமையா. நேரம் வரக்கூடாதே. ஏன் பயப்படுற? இல்ல உங்களை பார்த்த உடனே நான் வந்துதானே ஆகணும். அதான் என்னுடைய வேலை. ஓ கல்யாணம் கல்யாணம் ஆகல. ஏன் எது மிதப்பா? ஆசை இல்ல. இது யாரு? ஆசீர்வாதம். வாழ்க பல்லாண்டு நல்லாங்க ஐயா. ஆசை இல்லாதவன். அவர் கும்பிட்டது அடுத்த வருஷம் இந்த கட்டடத்தை நல்லா கட்டுங்கிறான்னு போறாங்க. நல்ல ஒரு வார்த்தை. கோயில்பா இருபடி காலம் வாழ வேண்டும். மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூவாசை இல்லாதவன். கட்ட பிரம்மச்சாரி. கட்டையில வர்றது கட்டையில போறது இல்லையா? கட்ட பிரம்மச்சாரி. எந்த ஆசை இல்லாதவன். ஏன் இல்ல? வேண்டாம் வெறுத்துட்டேன். வெறுத்துட்டியா இல்ல ஒட்ட அறுத்துட்டியா? அறுக்கலையா வெறுத்துட்டப்பா. அந்த ராஜையை வெறுத்துட்டப்பா. வெறுத்துட்டியாப்பா? ஆமா நம்ம வீட்டுக்குள்ள அப்படித்தானே பேசுவேன். ஏன் வெறுத்தீங்க? ஆசை இல்ல அதனால வெறுத்துட்டேன். ரைட்டா சாம்பிராணி போட வேண்டியது. சாம்பிராணி போடு கோயிலுக்கு சூடங்க அப்புறம் சாம்பிராணி போடுங்க. உங்களுடைய ஆசை இல்லையா? எவ்வளவு பெரிய பாடகர் நீங்க. அது என்ன காரணம் தெரியுமா? உன்னிமேனன். ஆசை இருக்கு. 30 எத்தனை இருக்கு? 1 2 3 52 உண்டாட்டி. யாருக்கு? எனக்கு. எத்தனை உண்டாட்டி? 52. உன்னை அதலைக்குள்ள விட்டதே தப்பு. ஏப்பா சீக்கு பரவு. 52 உண்டாட்டிய போய் இன்னாக்கு வருஷத்துக்கு ஒண்ணு. வருஷத்துக்கு ஒண்ணா? ஆமா. அப்ப சுகருக்கு மாத்திரை கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வராது. எது வராதா? வராது. அப்ப இருமிக்கிட்டு. ஆனா அது மட்டும் இல்ல. அமிர்தாஞ்சன் தேய்ச்சிட்டு தெரிஞ்சா தேய்ச்சிக்கங்க உள்ள. நான் தேய்க்கவே இல்லை ஐயா. நமக்கு எந்த வியாதி வரும்? நீங்க உங்களை சந்திக்கிறப்ப நமக்கு வியாதியா வரும். அப்படி சொன்னா நல்ல ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? அது மட்டும் பத்தாது. 60 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். 60 குழந்தைகள். பேப்பர்ல வரல? பேப்பர்ல வரல. பேப்பர்ல தினம் காலண்டர் இருக்கீங்க. தினத்தின் மாதிரி அந்த காலண்டர்ல வரும் என்னுடைய பெயர். பிரபா சுக்கிலா. ஆமா பிரமதூதா பிரசோத்பத்தி ஆன்சர் சாப் பிரபவ விபவ சுக்கில பிரமதூத பிரசோத்பத்தி ஆங்கிரச தீமுக பவ இவ தாது ஈஸ்வர அகிதானிய பிரமாதி விக்ரம விசு சித்திரவா சொல்ல முடிய 60 உள்ள 60 உள்ள என்னைக்கு சொல்ல நாங்க என்னைக்கு உமர முழுங்க. இல்லது என்னது சொல்லு கொடுப்பா. 60 உள்ளே எங்க பத்தீங்க? எங்க பட்டீங்களா? 3.5 நாளையில பெற்றெடுத்தேன். எங்க வீட்டுக்குள்ளேயா? பிரியாஸ்பத்திரியா பிரைவேட்டா? அல்ல 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 ஆஸ்பத்திரி. இந்த இது அல்ல ஐயா. கொத்த கிடைக்கிறீங்களா? அல்ல அதான் அந்த 60 குழந்தைகள் தமிழ் வராடுகள் இடத்துல புரிது 60. அந்த குழந்தை இப்ப எங்க கொடுத்துருக்கு தெரியுமா? எங்க? கும்பகோணம் பக்கத்துல சுவாமிமலை படிக்கட்ட கொடுத்தாங்க. சுவாமிமலை படிக்கட்டா இருப்பாரு. ஆமா. தாங்க பிள்ளையா? ஆமா என்னுடைய பிள்ளைகள். அது உங்க பிள்ளையா? ஆமாங்க சாமி என்னுடைய குழந்தை. உனக்காக படிக்கட்ட கொடுத்தீங்களே. ஆமா. அந்த படிக்கட்டுல வேற எதுவும் பிள்ளை அடக்கான நல்லா தானே பேசிட்டு இருக்க. இல்ல அப்படி பிள்ளை வந்த உடம்பு காய்ச்சிருச்சா? ஒன்று இல்ல உடம்புலாம் கத்தி கத்தி வத்தி போயிருக்கு. புத்தி மட்டும் தான் இருக்கு. உங்களை பார்த்தோன்னே எனக்கு புத்தி வந்து. நீங்க ஆமையா. உங்க அப்பா பிரம்மா. அடங்கம்மா. உம்மா இல்லையா பிரம்மா. இல்ல பிரம்மா. அப்ப உங்க அம்மான்ட்டேன். அம்மா கலைவாணி. யாரு? கலைவாணி. கலைவாணி. ஆமா. திரும்ப சொல்லு. அக்கா மைந்தனே. அப்படி சொல்லு அப்படி சொல்லு. கலைவாணி அக்கா ரொம்ப கலைவாணி அக்கா மைந்தனா? அக்கா மைந்தனா? அது எங்க அக்கா தானே. உனக்கு எப்படி அக்கா வேணும்? மூத்த அக்கா 8 வருஷம் பேச மாட்டேன். பழைய எங்க அம்மா நீ பார்க்க முடியாதியா? பாத்திருக்கீங்க. நீங்க எங்க பாத்திருக்கீங்க? பார்க்காம சொல்றேன். எங்க பாத்திருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த நல்ல ஒரு ஆளோட சீமக்கருவில இருந்து எந்திரிச்சு ஓடல. அந்த அம்மா இல்ல. நாவில் குடிகொண்டிருப்பவள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்துக்கள் 1, உயிர் எழுத்துக்கள் 216, ஆக மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247. அந்த 247 எழுத்த ஏட்ல காவாண்ட படைக்கிறது. கல்விக்கு வாணி கலைவாணி. சரஸ்வதிங்க பெற்றார். சரஸ்வதி. ஆமையா. உங்க அப்பா என்ன விளாடுற? படைக்கிறார். என்ன படுக்கிறாரு? நான் உங்க யோனி. நோனி நீ
பிறங்கிட்டு சட்டான்னு இது தவறான வார்த்தை பேசுறானா? என்ன 4 வகை யோனி, அண்டசம், பிண்டசம், ஒப்பிசம், தராயிசம். குழம்பு ரசம் பருப்பு ரசம் மிளகு ரசம் இதெல்லாம் இல்லை. உங்க சாப்பாட்டு முண்டை உங்க சாப்பாட்டுல போட்டு கொள்ளணும் உன்னை. 7 வகை தோட்டம், தேவர், மனிதர், விலங்கு, புல், பரப்பன, தாவரம், மரம், செடி, கொடி, உலகத்தில். உங்க அப்பா பிரம்மே அந்த நிக்கிறாரு பாருங்க. எந்த பரமே? அவர் உன்னை வளர்த்தி உங்க வளர்த்தி சரியா இருக்கா? இல்லையே, பிரம்மே வந்துட்டாரே, பரவாயில்லையே. தெய்வ பிறப்புனா தெய்வ பிறப்பு. இங்க இருக்காரு பரமே. பாருங்க உங்க அப்பாவுக்கு துண்டு கிடைக்காம துண்டு வெள்ளை துண்டா போச்சு. போய் பார்க்கணும். அவர் இல்லப்பா, அதே பரமே. அந்த பரமா பரம வேற. எப்ப பரமாப்பா திரும்பி பார்க்க மாட்டாங்க. மயனை பாருப்பா. அந்த பரமா இல்ல, ஓ அந்த ஓச்சா அந்த போலையா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மா. தேவ ஓச்சா எங்க இருக்கு? தேவகோட்டம் இல்லையா, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா, படைப்பு தொழிலுக்கு அதிபதி. எங்க ரெண்டு பேரும் தெரியுதா? உங்களுக்கு தெரியலையா? நல்லா பாருங்க. காலையில வெள்ளன சொல்லுவேன், காசு கொடுக்கும் போது உனக்கு தெரியலன்னு சொல்லுவேன். இல்லையே, உங்க பேர் என்ன? பேர் சொன்னதானே எனக்கு தெரியும். நம்பிராஜ் இருக்கார்ல, ஆமா, நம்பிராஜரு. அவ வீட்டுக்காரமா இருக்கல நங்கியமோனி. ஆமா, அவங்க ரெண்டும் புரிஞ்ச முட்டாட்டி. ஆமா, உண்மைதான். அவ புரிஞ்ச முட்டாட்டிக்கு பிறந்தவங்க தான் நாங்க. உங்க பேரு? அவங்க பிள்ளைதான். அவங்க பிள்ளை பேரு? எங்க அப்பா இருக்காருல்ல, ஆமையா. எங்க அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. அம்மா. எங்க அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா. உண்மை, உலகத்தை தானே எங்க விஷயம். அம்மாவோட புருஷனும் எங்க அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அப்பா அம்மா. அது தெரியும், அதான் இல்லைன்னு சொல்ல வரல. தெரியும்னு நக்கல். அவங்க குழந்தை, அவங்க குழந்தை நீங்க தானே பிறந்தீங்க. ஆமா. பேர் இருக்குமா இல்லையா? என்ன பெயர்? அப்பா வச்ச வேற போதும், 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 விடு. திரும்ப திரும்ப போதும் கிடையாது. இதுவும் எதுனா? என் பேரு. உங்க பெயர் என்னவோ? ஓ கிடையாது. என்னவோ? ஜி. ஓ ஜி அப்படி சொல்லவில்லை. இருங்க. என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். உங்க தம்பி பேரு? கிள்ளி வளவன். கிள்ளி வளவன். டிவிக்கு வந்தால அவன் பேரு? வேங்கை மாறன். வீரத்தேவன், கிள்ளி வளவன், வேங்கை மாறா. ஆமா. மொத்தம் எத்தனை பேரியா? 7 பேரு. 3 பேர். இந்த 3 பேர் என்ன பண்றாங்க? 3 பேரு இது கஞ்சா கதில உள்ள விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால புடிச்சு விடுறதா. இல்லப்பா, 3 பேர் உள்ள போயிட்டாங்கன்னா சந்தோஷம். கவலை நடக்க உங்களுக்கு நான் வந்துட்டாவே நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆமா. ஆமா, நல்லா இருக்கணும். பின்னி எடுத்துட்டு இல்ல முத்துச்சு. உங்களை வச்சா தான் நாங்க வந்திருக்கோம். என் மாப்பிள்ள ராதாகிருஷ்ணன் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அனந்தராஜ் என்னை விட்டு பிரியக்கூடாது என்னைக்குமே. அயல்நாட்டு அதிபர் ஏர்போர்ட்ல இறங்கியிருக்காரு. அதான் திருச்சியில இருந்து நாங்க கூட்டு போய் என்னைக்குமே கிடையாது. எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதான் தர்மராஜன் பேர் உண்டு. சரி சரி. ஆமையா. உள்ள இருப்பது என் தங்கை. தங்கை கூட பிறந்தவளா? யாரா இருந்தா பாப்பைய? இல்லங்க, உங்க கூட பிறந்த பெண்ணான்னு கேட்டேன். தத்தெடுத்தது. எப்படி தத்தெடுத்தீங்க? வைக்கப்பட போல நடந்துச்சு. உன்னை வைக்கலே போட்டு கொடுத்தது. எப்படியோ வைக்கப்பட போட்டு தத்தெடுத்தீங்க? நான் எங்க அப்பா ஆ. எங்க ஊர் ஆளு ஊரா இதுக்கு போனோம். எதுக்கு? காராச்சே வாங்க. ஆளா? முந்தாதையா வேட்டைக்கு போனோம். வேட்டைக்கு போகும்போது திடீர்னு வாங்க 2க்கு 3 பள்ளம். 2க்கு 3 பள்ளம். சரி, 2 வல்லமா 3 வல்லமா? 2க்கு 3 பள்ளம் சொன்னது நீங்க தான். 2க்கு 3 அடியில ஒரு பள்ளம். அப்படி சொல்லுங்க. 2க்கு 3 அடியில ஒரு பள்ளம். இந்த ஒரு டிவில அப்படித்தான் ஊமைகளுக்கு பூரா நியூஸ் வாசிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. அந்த புள்ள தான் இந்த புள்ள. நல்லா வாய திறந்து பேச. சாப்பிட்டியா? 2க்கு 3 பள்ளம். பள்ளம். 2க்கு 3 பள்ளம். அந்த 2க்கு 3 வள்ளத்துல உள்ள பார்த்தா பார்த்தா ஒரு குழந்தை. ஒரு குழந்தை. என்ன குழந்தை போய் உற்று நோக்கினா அது பெண் குழந்தை. சரி. அன்னையில இருந்து தூக்கிட்டு வந்து நல்லரிசியை போட்டு வளர்த்துட்டு நாங்க ரேசரிசியை திங்க. நல்ல அரிசியை போட்டு வளர்த்துட்டு நீங்க ரேஷன் அரிசியை சாப்பிடுங்க. என் தங்கச்சி நல்லா இருக்கு. இந்த பொம்பளை பழனி எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த பழத்துக்கு பார்த்தா எதை பார்த்தீங்க? எதை பார்த்தீங்கன்னு கேட்டேன். கேம்பஸ் மாட்டி இருந்துச்சு. இல்லை, அந்த காலத்துல எப்பயா மாட்டேன். மல்லாக்க படுத்துருந்துச்சு. சரி. அப்படியே பார்த்தா தூக்கிட்டு வந்துட்டான். மல்லாக்கு படுத்து கிடந்து பார்த்தோன்னே தூக்கிட்டு வந்தீங்களா? தூக்கி என்ன பண்ணீங்க? இந்த அது போதில் அதே பொம்பளைக்குள்ள எது? இந்த ஓடிக்கிட்டு பைரவ பைரவரியா? சாமியா? பொம்பளை நாய் தாங்க. ஆமா. தூக்கிட்டு வந்து என்ன பண்ணீங்க? தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டான். விளங்காம நீ தானே சொல்ற. தூக்கிட்டு வந்து வளர்த்தான். வளர்த்து வளர்த்தம்மா வளர்த்தம்மா வளர்த்து அப்புறம் என்ன பண்ணீங்க? வளர்த்து என்ன பண்ணா? திருப்பி எங்கேயா? சரி, வளர்த்து என்ன பண்ணீங்க? பருவமடைந்த பெண்ணா வந்து விட்டாள் என் தங்கை. வளர்ந்து விட்டாள். ஆமா. காசு காசு காசு. ஆர்வம் தோணு தங்கச்சிரா. அது பக்கத்துல இன்னொரு குறை ஒன்று கேட்டுட்டேன். பக்கத்துல துர்கா. அதே டான்ஸ். துர்கா டான்ஸா? அந்த பொண்ணு உங்களுக்கு இருவருக்கு என்ன வேணும்?
எங்களுக்கு ஒண்ணு வேணாம். அவன் புருஷனுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லு. புருஷனுக்கு என்ன வேணுமா? நாங்க லீஸுக்கு எடுத்து வந்திருக்கோம் வாடகைக்கு. 5:30 வந்து புருஷன் மாட்டிட்டாவில்ல. ஆமா. ஒட்ட டிஎஸ் பிட்டியை ஸ்டார்ட் பண்ணி நிற்பேன். சரி. நாங்க ஏத்தி விட்டுட்டு அவனுக்குள்ள டீயை சாப்பிட்டு போயிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அது போயிரு. அந்த பெண்ணை வர சொல்றீங்களா? நான் கொஞ்சம் பார்க்கிறேன். ஆமா கூப்பிடு. ஆசீர்வாதம் கூற வேண்டும். ஹலோ ஹலோ. கூட பிறந்துட்ட எப்பிரேமி மலைக்கு எதுக்கு அவன் அடிக்கிறது பொத்து பொத்து ஓடியாத்தா நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறா. விரதை கட்டி அரைஞ்சே இவர்தான் சாமி. யார் உனக்கு என்ன வேணும்? அது உங்க அக்கா. சம்சாரமா? நீ கல்யாணம் பண்ணிட்டியா?